நானோ பனானா 2 கூகுள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் பார்த்திங்கன்னா நானோ பனானா ஃபேமிலியில் 3rd மாடல். ஸோ இந்த மாடலில் கூகுள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணது என்னென்னா, நம்ம கொடுக்குற இமேஜில் உள்ள டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை வந்து அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்பையும் அனதர் லாங்குவேஜ் மாறி அதுலேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வரணும். தென் வந்து நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாரி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற 2 விஷயத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த மாடல்லேருந்து வந்த அவுட்புட்டு அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு தென் வந்து நம்ம வந்து ஓனாக வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஆப் என்ன பண்ணணும்னா, நானோ பனானா வந்து யூஸ் பண்ணி அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு ஆப். இது வந்து எப்படின்னா NI10 அந்த மேக்லாம் இருக்கு இல்லையா, அதேமாரி பட் இமேஜுக்கு பண்ண போகிறோம். ஸோ வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ராம்ப்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ப்ராம்ப்ட்டை வந்து உங்களுக்கு குயிக் ஓவர்வியூவாக தரேன். எனக்கு வந்து விஷுவல் ஏஐ இமேஜ் கிரியேஷன் போர்டு மாரி வேணும், ஒரு கேன்வாஸ் வேணும். அந்த கேன்வாஸில் நான் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன்னா, யூசர் வந்து கிரியேட்னு கிளிக் பண்ணுவாங்க, யூசர் என்ட்ரு பண்ணுவாங்க, ஏஐ ஜெனரேட் இமேஜ் பண்ணும், ஓகேவா? ஏஐ வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ணும். தென் இமேஜ் வந்து ஃப்ளோட்டிங் கார்டாக இருக்கணும். அதை வந்து நான் இங்கே வேணால் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிட்டு இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு நோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் வந்து இன்னொரு இமேஜும் க்ரியேட் பண்ணேன்னா அந்த இமேஜ்லேயும் வந்து நோடு வந்து கனெக்ட் ஆகி நான் 2 இமேஜும் மெர்ஜ் பண்ணுற ஆப்ஷன்லாம் எனக்கு வேணும். ஸோ இதுதான் கேஸ் இந்த அப்ளிகேஷனு. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ப்ராம்ப்ட் நான் எங்கேருந்து எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, ChatGPT தான் கேட்டு எடுத்தேன். ஸோ அதுலேருந்து நான் வாங்கி இங்கே வச்சுருக்கேன். தென் வந்து இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பில்டு கொடுத்துருவோம், ஓகேவா? ஸோ வைல் இட்ஸ் பில்டிங், நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா, நீங்கள் நானோ பனானா ஏஐ ஸ்டூடியோவில் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்தமாரி ஆப் க்ரியேட் பண்ணலாம். பட் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக பெய்டு கீ கேட்கும். அது காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நானோ பனானா ப்ரோவோட கம்மியாக தான் இருக்குது நானோ பனானா 2ஓட காஸ்ட் அப்படிங்கிறாங்க. பட் இஃப் யூ கைஸ் வாண்ட் டு ட்ரை, யூ கைஸ் கேன் கிரியேட் ஆப் ஹியர் அண்ட் ரைட், ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ஜெமினி ஆப்பில் கூட ட்ரை பண்ணிக்கலாம் நானோ பனானா 2 எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க, சரியா? இப்போ வந்து சில பல எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தமாரி கொடுத்துருக்காங்க. இதோட வந்து ப்ராம்ப்ட் பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ட்ரைப்டிக் இன்ஃபோகிராஃபிக் கம்பேரிங் 3 டைப்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸை நீ எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எனக்கு இன்ஃபோகிராஃபிக் கொடு அப்படிங்கிறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்கேயுமே அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவ்வளோவா பண்ணவே இல்லை. இது வந்து நல்லாவும் அந்த இமேஜஸ்லாம் கொடுத்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்தமாரி ஆக்சுவலி கியூபிசம் அப்படிங்கிறாங்க இது பேர். அதையும் அது பக்காவாக பண்ணியிருக்கு. நான் எனக்கு பிடிச்ச எக்ஸாம்பிள் வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்குது லைட்டாக. ஏன்னா பார்க்குறதுக்கும் ஒரு 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 கிளேமேஷன் ஸ்டைலில் இருக்குது. அண்ட் எக்ஸ்பிளனேட்ரியாகவும் கொஞ்சம் பார்க்க லுக்காகவும் நல்லா இருக்குது இந்த ஒரு இது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க நேட்டிவ் வைல்ட் லைஃப் சைனுன்னு. பார்த்திங்களா, ஒன்று இது ஒரு லாங்குவேஜில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்புட் இமேஜ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஹிந்தியில் மாற்றிருக்கு, திருப்பி அதை இங்கிலீஷ்லேயும் மாற்றிருக்கு. அண்ட் நான் இதை ட்ரை பண்ண கைஸ், அது ஃபாண்ட்டையும் சேஞ்ச் பண்ணுது, பட் இங்கிலீஷில் தான் ப்ரைமரியாக சேஞ்ச் பண்ணுது, ஓகேவா? என்ஹான்ஸ்டு க்ரியேட்டிவ் கண்ட்ரோல், இதில் என்னென்ன என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் கன்சிஸ்டன்சி, ஓகே, ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டர் போகிறப்ப அந்த வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ மெயின் கேரக்டர் ரிசம்பிள்ஸ் அப் டு 5 கேரக்டர் அண்ட் ஃபிடலிட்டி ஆஃப் 14 ஆப்ஜெக்ட்ஸ் இன் சிங்கிள் ஒர்க் ஃப்ளோ, ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாரி தாங்க சரி சொல்கிறாங்க. எப்படின்னா நீங்கள் ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு 14 ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்து ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. லெட்ஸே உங்களுக்கு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் சேர்த்துட்டு ஒரு இமேஜில் போடணும் அப்படின்னா இனிமேல் நீங்கள் பண்ணலாம் நானோ பனானா 2 வச்சு. ப்ரீசிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோயிங், அதான் கைஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை அது பக்காவாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. தென் வந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஸ்பெக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க கைஸ். எப்படின்னா 4K வரைக்கும், ஓகேவா? ஸ்டார்டிங் ஃப்ரம் 512 பிக்சல்லேருந்து 4K வரைக்கும் நம்ம அவுட்புட் வர வரையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஷுவல் ஃபிடலிட்டி அப்கிரேட், நானோ பனானா 2 டெலிவர்ஸ் வைப்ரண்ட் லைட்டிங். ஸோ பார்க்குறப்ப நல்லா இருக்கிற மாரி ரிச் டெக்ஸ்சர்ஸோட ஷார்ப்பர் டீட்டெயில்ஸோட, ஓகே, ஒரு பக்காவான ஒரு கேமராவில் எடுத்து எப்படி இருக்கும் அந்த டீட்டெயில் வர மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், ஐ மீன் இந்த அவுட்புட்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, மல்டிபிள் ஷார்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் அக்யூரேசி பாருங்களேன், எல்லாமே ஒரே மாரி இருக்குது கைஸ். நானோ பனானா 2 இஸ் ரியலி லெவலிங் அப். கண்டிப்பாக பாருங்கள், இவங்க எல்லா கேரக்டரும் பாருங்கள், கேரக்டர் கன்சிஸ்டன்சி பக்காவே இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஓகே இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்கள அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இது ஆக்சுவலி யாருக்குமே த்ரெட்டு கிடையாது, இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு விஷயம்.
வாங்க திருப்பி நம்ம இங்கே போயிட்டு நம்ம பார்த்துருவோம். நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ரீநேம். ஸோ இது ரன் ஆகிட்டுருக்கு. நான் உங்களுக்கு முடிஞ்சோடனே வில் கண்டினியூ. ஸோ கைஸ் அவுட்புட் முடிஞ்சிட்டுன்னு சொல்லுது. வாங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம். செலக்ட் அண்ட் ஏபிஐ கீ சொல்லுது. செலக்ட் கொடுத்துருவோம். என் ப்ராஜெக்ட் தொட்டுட்டு டன் கொடுத்துட்றேன். க்ரியேட் காட்டுது. ஸோ இங்கே வந்து ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது என்ன ப்ராம்ப்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூகுள் டீமே வந்து அந்த ப்ராம்ப்டோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்க்க நல்லா இருக்குது. ஸோ நான் அதே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜென்ரேட் ஆகுது. கைஸ் அவுட்புட் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலைங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பட் இந்த ஏஐ ஸ்டுடியோவில் நான் இது கேட்டேன், இந்த ஃபீச்சர் எனக்கு இந்தமாரி கனெக்ட் பண்ணுற மாதிரி வேணும்னு. அது நல்லாவே பண்ணியிருக்கு. இப்போ நான் அதை கிரியேட் பண்ணிட்டு எவால்வ் கொடுக்குறேன். கன்வெர்ட் திஸ் இன்டு இன்ஃபோகிராஃபிக்ஸ் கொடுத்து பார்ப்போமே. லைக் ஐம் ஜஸ்ட் டெஸ்டிங் திஸ் டூல் அண்ட் ஐம் ஆல்சோ ட்ரையிங் தி நானோ பனானா. ஓகேவா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்தமாரி அவுட்புட் வரும்னு சொன்னாங்க. பட் நமக்கு வந்து அவுட்புட் என்னமோ ஏதோ மாரி இருக்குது. ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஜென்ரேட் ஆகி வரத்துக்கு டைம் ஆகுது கைஸ், அதுவும் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் திஸ் இன்ட்டு இன்ஃபோகிராஃபிக்ஸ்னு கொடுத்தோன்னா இப்படி வந்திருக்கு. ஆனால் இது ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கு நார்மலாகவே, உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். நான் புதுசாக ஒன்று க்ரியேட் கொடுக்குறேன். இப்போ இந்த ஒரு ப்ராம்ப்ட் போட்டிருக்கேன். அந்த ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒருத்தவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்தமாரி அவுட்புட் வந்திருக்கு. அவங்க ப்ராம்ப்ட்டு இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ப்ராம்ப்ட்டை தான் போட்டு பார்ப்போம் இதேமாரி அவுட்புட் வருதான்னு. ஐடியலி அவுட்புட் ஷுட் நாட் சேஞ்ச், பட் லெட்ஸ் see guys. ஏன்னா அவுட்புட் அப்பப்போ மாறுது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராம்ப்ட் வச்சுருக்கோம், நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கெட்சை கொடுத்துட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்கு பாருங்க. ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை திஸ் ஆஸ் வெல். நம்ம இதுவும் ட்ரை பண்ணுவோம். இதோட அவுட்புட் மட்டும் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போமா. ஓ வாவ் கைஸ், இது நல்லா இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது இது ஆக்சுவலி. ஓகே, எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகே, இதை வச்சு இங்கே பார்ப்போம். சூப்பராக இருக்கே, இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஆக்சுவலி நல்லாவே ஒர்க் ஆகுது. ஓகே, இங்கே நம்ம வந்து நோடையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோமா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு செகண்ட்ருங்க. டாக்னு போடுறேன். டாக் வித் ஹேட்னு போடும். ஓகே, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த ஆப்பை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் வந்து ஏஐ ஸ்டுடியோ வச்சு ஜென்ரேட் பண்ணோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஐ மீன் கைஸ், லைஃப் எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங் வித் ரெகார்ட்ஸ் டு டெக். நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, வேறு இண்டஸ்ட்ரியில் தான் ஏஐ ஆக்கிபை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு டெக்கை தான் ஆக்கிபை பண்ணியிருக்கு. நான் என்ன போட்டேன், என்ன அவுட்புட் வருது வருங்களேன். சரி, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதையும் டாக் வித் ஆட்டு தானே விட்டேன், இதையும் கனெக்ட் பண்ணிப்போம். ஓகே, இது தொட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு கனெக்ட் திஸ். I should be able to remove this, but நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எவால்வ் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கம்பைன் திஸ் ஆல் இன் அ அனிமே சீன் இன் அட்டாக் ஆன் டைட்டன். ஓகேவா, எல்லாத்தையும் அட்டாக் ஆன் டைட்டனில் கம்பைன் பண்ண அப்படின்னு சொல்ல போகிறோம். பட் எனக்கு தெரியல கைஸ் எப்படி அவுட்புட் வரப்போகுதுன்னு. பட் பார்க்கலாம் கைஸ். இங்கே பாருங்கள், கம்பைன் பண்ணின்னு சொல்லியிருந்தோம். கம்பைன் பண்ணிச்சா அப்படின்னா இருங்க நல்லா பார்த்துக்கிறேன். பட் ஓகே, இந்த இமேஜை மட்டும் அது வந்து மாற்றி வச்சுருக்கு. ஐ கேனாட் see த டாக். ஓகேவா, நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்ப்பா. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கைஸ், ஐ மீன் திஸ் ஆப்ஸ் நீட்ஸ் மல்டிபிள் பேக் அண்ட் ஃபோர்த். பிகாஸ் இந்த ஆப் கொஞ்சம் யூனோ என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் தேவை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்துட்டு ஸ்மூத்தாக இல்லை. அதுக்கப்புறம் இந்த அனிமேஷனும் எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக வேணும். அதுக்கப்புறம் இது
இந்த இதுவும் கொஞ்சம் ஸ்மூத்தாக வேணும். பட் ஒன் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி நானோ பனானாவில் வந்து க்ரியேட் பண்ணி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். ஸோ இந்தமாரி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்கள் இமேஜினேஷன் தான் எண்டே, கரெக்டாக? ஸோ சூப்பராக இருக்குது கைஸ் இந்த அவுட்புட்டு. ஐ மீன் எனிதிங். நம்ம வந்து இன்னும் நிறைய ஆப் வந்து இதில் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி வைப் கோட் பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ கைஸ் ஹவு திஸ் ஆல் ஒர்க்ஸ். ஸோ இன்னொரு ப்ராம்ப்ட் மட்டும் ட்ரை பண்ணிடுவோம். நீங்கள் இந்த ப்ராம்ப்ட்லாம் வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து இதில் அனுப்புகிறேன். ஐ மீன் யாராச்சும் ஒரு ஆள் மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் த ப்ராம்ப்ட் ப்ரோ, அதேமாரி எதாவது சும்மா கைஸ். ஏன்னா நான் ஐ டோன்ட் வாண்ட் யூ கைஸ் டு கமெண்ட், ஜஸ்ட் டு சி யார் வந்து இது இவ்வளோ தூரம் பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஓகேவா? சரி கைஸ், நான் நானோ போர்டு இந்த ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன், அதுவும் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாட் கைஸ், சேம் அவுட்புட் வந்துருக்கு பாருங்களேன். இங்கே பாருங்கள், இவர் இதில் வந்து போட்டு வச்சுருக்காரு, அதே அவுட்புட் நமக்கு வந்திருக்கு. அப்படின்னா பாருங்கள் அந்த நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து எவ்வளோ டு த பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான். பட் திஸ் இஸ் கிரேட் கைஸ், லைக் த அவுட்புட் அண்ட் இந்த ஆப் நம்ம க்ரியேட் பண்ணது எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. ஸோ கூல். ஓகே கைஸ், நீங்களும் வந்து இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், நானோ பனானா யூஸ் பண்ணி, 2 யூஸ் பண்ணி. பட் இது ஆக்சுவலி கொஞ்சம் பெய்டாக தான் வருது. நீங்கள் ஜெமினி ஆப்பில் ஃப்ரீயாகவே ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா நானோ போர்டுங்கிற இந்த ஒரு ஆப்பை அழகாக வந்து இதில் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஏஐ ஸ்டுடியோவில். ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். நீங்கள் நானோ பனானா யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் எல்லோரும் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ்.